பிரதர் ஆண்ட்ரூ அப்படின்ற ஒரு மிஷனரி இருந்தார். இவர் பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸை சேர்ந்தவர். 1930s அந்த டைம்ல உள்ள ஒரு மிஷனரி. ஆர்மியில ஃபர்ஸ்ட் இருந்தார், அதுக்கப்புறம் ஒரு மிஷனரியா மாறினாரு. நல்லா கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாரு. இவருக்கு ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்கன்னா காட் ஸ்மக்லர் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸ்மக்லர்னா என்ன தெரியுமா? கடத்தல்காரன் அர்த்தம். ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னா, இவர் வாழ்ந்த நாட்களிலே ரஷ்யா அநேக ஐரோப்பா தேசத்தை பிடிச்சிருந்தாங்க. கம்யூனிசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த டைம்ல இருந்துச்சு. அநேக தேசத்திற்குள்ள சத்தியமே போக முடியாது. அநேக சர்ச்சுக்கு இடம் கிடையாது. பைபிளுக்கு அங்க இடம் கிடையாது. கம்யூனிசம் சோ ஸ்ட்ராங். சோ இவருடைய வேலை என்னன்னா, இந்த கம்யூனிஸ்ட் ஆளுகிற இந்த தேசத்திற்குள்ள பைபிள கடத்தி உள்ள கொண்டு போய் அங்க பைபிள் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் அவரு கொடுப்பார். ஒரு தடவை அவர் இதே மாதிரிதான் ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரிக்குள்ள என்டர் பண்றப்ப அவர் கார்ல பைபிள் எல்லாம் வச்சுட்டு போறார். அவர் கார் நேரா போய் கஸ்டம்ஸ் செக் போஸ்ட்ல நிக்குது. 6 பேர் இவர் காரை செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 பேர் காரு கீழே செக் பண்றான், 2 பேர் காருக்குள்ள செக் பண்றான், 2 பேர் இவர் கண்ணையே பார்த்துட்டு இருக்கான். இவர் மூஞ்சில என்ன எக்ஸ்பிரஷன் வருது, இவர் திருட்டுத்தனம் பண்றாரா உண்மையான ஆளா அப்படின்னு பார்க்கிறதுக்கு உடனே இவர் ஜெபம் பண்ணார். இந்த ஜெபம் தான் சூப்பர் கூல் ஜெபம். ஆண்டவரே, நாங்க பைபிள்ல வாசிக்கிறோமே, நீங்க ஊழியம் செய்யும் பொழுது அநேக குருடர்களுக்கு நீங்க பார்வை கொடுத்தீங்க ஏசப்பா. இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன், இந்த 6 பேருடைய பார்வையை குருடாக்குங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாரா. He literally prayed this prayer. 6 பேரு 4 மணி நேரம் செக்